நடுவர் அவர்களே, உங்களிடத்திலே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் என்னை எவ்வாறு கருதுகிறீர்கள்? நீங்கள் என்ன எதிர்பார்த்து கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை உங்களுடைய சகோதரனாக கருதுகிறீர்களா? அது சந்தேகமே இல்லை. என் மீது உங்களுக்கு பாசம் உண்டா? அதில் என்ன சந்தேகம்? இப்பொழுது தீர்ப்பு வந்து விட்டது. பாசத்தில் மிக்கவர்கள் இலங்கை சகோதரர். நீங்கள் இலங்கையிலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள். யாரென்றே தெரியாது எனக்கு இலங்கையில் வந்தவர் சகோதரர் என்று சொன்னால், இலங்கை சகோதரர்கள் தெரிந்த சகோதரன் மீது எப்படி பாசம் செலுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். இலங்கை சகோதரர்களே ஒருவன் அயோத்தி சகோதரனிலே பாசம் செலுத்தியது உங்களுக்கு தெரியுமா? நான் அதுதான் சொல்றேன். பாசம்னால தெரிஞ்சவன் தெரியாதவன் இல்லாம எல்லார் மேலேயும் பாசம் செலுத்தக்கூடிய பக்குவம் இலங்கை சகோதரர்களுக்கு தான் உண்டுன்னு சொல்றேன். நீங்களா தருகிற மணிமுடியை நானேன் வேண்டாம் என்று சொல்ல போகிறேன். ராமனோட நெருக்கமா பிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அவங்க என்ன ராமனோட உடன் பிறந்தவர்களா? அதான் உடன் பிறந்தவர்களா? அதே மாதிரிதான் எங்க ஆட்களும். ஆனா எங்க இதுல எப்படி தெரியுமா, ஒரே தாய்க்கு உடன் பிறந்தவர்கள் 3 பேர் இருக்காங்க. யாரு? ராவணன், கும்பகர்ணன், பீடனன். அதை தவிர மற்ற சகோதரர்களும் இருக்காங்க எங்க கிட்ட. இந்திரஜித்துக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க. அக்ககுமாரன் இருக்கான், அதிகாயன் இருக்கான். அது மட்டுமா, கரண் இருக்கான், தூஷணன் இருக்கான், திரிசரன் இருக்கான், ஏன் மா பார்சுவன் இருக்கான், மகோதரன் இருக்கான். புதல்வரால் பொழிந்தான் நுந்தைன்னு சொன்ன மாதிரி சகோதரர்களால் பொழிந்த இடம் ஒன்று உண்டு என்றால் அது இலங்கையை தவிர வேறு எது உண்டு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். இத்தனை பேர் இருக்கோம் நாங்க. இதுல அயோத்தியில இல்லாத ஒரு சிறப்பு இங்க உண்டு இலங்கையில. எப்படின்னு சொல்றேன், பாசத்துல எப்படி சிறந்தவர்கள்னு சொல்றேன். கும்பகரன் இருக்கானே, அவன் எப்படின்னு கேட்டா, அவன் உக்காந்து இருந்தா ராவணன் அவன்கிட்ட பேசுவானான். எப்படி? நின்னுகிட்டு பேசினா மட்டுமல்ல, இப்படி பேச மாட்டான், குனிஞ்சு பேச. கும்பகரனை உட்கார்ந்து இருப்பான், ராவணன் நிற்பான். கும்பகரன் எப்படி தெரியுமா பேசுவான்? தம்பி எப்படிரா இருக்க அப்படின்பான். எப்படி? கும்பகரன் உட்கார்ந்து இருந்தாலே விண்ணினை இடரும் மோலி கும்பகரன், அவ்வளவு ஒசரம். அது மட்டுமா, அவனோட இந்த தோல்ல இருந்து இந்த தோலை பார்க்கணும்னா பல நாள் ஆகும். தோளோடு தோல் தொடர்ந்து செல நோக்குறின். எப்படி? தொடர்ந்து செல நோக்குறின், கண்டினியூஸா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நடுவில் விட்டுட்டோம் பார்க்கறத, எது வரைக்கும் பார்த்தோன்னு தெரியாம திருப்பி முதல்ல இருந்து தொடங்கணும். தோளோடு தோல் தொடர்ந்து செல நோக்குறின் நாள் பல கழியுமால். இது ஒண்ணு. அடுத்தது, அவன் யாரு அப்படின்னு சொல்றான். அவன் யாரு? 600 சகடத்து அடிசிலும் 600 வண்டியில சாப்பாடு, 100 குடங்கள், 10,000 குடத்துல கல்லு, இதெல்லாம் சாப்பிட்டான். யாரு? கும்பகர்ணன். என்னடா ஆச்சுன்னு கம்பன் சொன்னா, அப்பதான் கும்பகர்ணனுக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிச்சான். இது இத்தனை சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்படின்னா கும்பன் எப்படி இருப்பான்னு உங்க மனசுல ஒரு ஞாபகம் நீங்க வச்சுக்கீங்க. கும்பகர்ணன் உருவத்தை இப்ப நான் சொல்லிட்டேன், அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டேன். சார், அயோத்தி இல்லாத ஒரு சிறப்பு இலங்கைக்கு உண்டுன்னு சொன்னேனே, என்ன தெரியுமா? இங்க ஒரு பெண் குழந்தை இருந்தா சார். எங்க? இலங்கையில. அவளுக்கு பேர் சூர்பனகைன்னு பேரு. சூர்பம்னா முரம்னு அர்த்தம். அவன் நகம் முறம் மாதிரி இருக்குமா. அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க. அவளுக்கு காலையில டிஃபன்னாலே ஒரு யானை தான். யானை பல்லு இடுக்கல மாட்டிக்குச்சின்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற பனைமரத்தை பிடுங்கி இப்படி நாமெல்லாம் இப்போ பல்லுல ஏதாவது மாட்டிக்கிட்டா குத்துறோம்ல, அப்படின்னா அவ எப்படி இருப்பான்னு பார்த்துங்க. இப்போ நான் காட்சி சொல்லிட்டேன். கும்பகர்ண கம்பன் தோத்தான்.
கும்பகர்ணன் பக்கத்துல யாரு? சூர்பனகை. ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப சார் கும்பகர்ணன் தன் முன்னாடி நிக்கிற இலக்குவனை பார்த்து பேசுறான் சார். ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏதாவது அறிவு இருக்காடா? உங்களோட பொம்பளை பிள்ளை கூட பிறந்திருந்தாதானடா ஒரு பெண்ணோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். யார் சார் கேட்குறா? கும்பகர்ணன் கேட்குறான் சார் இலக்குவனை பார்த்து. ஒரு பெண் பிள்ளை உங்களோட பிறந்திருந்தா அவளோட அருமை என்னன்னு தெரியும்டா. உங்களுக்கு அது எப்படிடா தெரியும்? உங்களுக்கு பிறந்திருந்தா தானே தெரியும் அப்படின்ட்டு கும்பகர்ணன் சொல்றான் பாருங்க. பெய் தவத்தினோர் குல கொடி. யாரு? சூர்பனகை கும்பகர்ணனுக்கு குல கொடியாமா. அது குல கொடியா? அது குல தடி. கும்பன் சொல்றான் பெய் தபத்தினோர் குல கொடி. கும்பகர்ணனுக்கு அவ கொடிதான். எம்முடன் பிறந்தாள். தவமா தவம் இருந்து எங்க குடும்பத்துல பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளடா அது. அவள் நாசி கொய்த கொற்றவ நின் கரம் தலத்திடை கிடத்துவேன். அந்த பொம்பளை பிள்ளையோட நாசியை போய் அறுத்திருக்கா. உனக்கு ஏதாவது இருக்காடா? அப்படி ஒரு பெண்ணுக்கு துன்பம் செய்யலாமாடா? இப்படிதான் நீங்க படிச்சீங்களாடான்னு பார்த்து கும்பகர்ணன் கேட்டானா அவன் பாசத்தில் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறான் பாருங்க. அப்ப கும்பகர்ணன் பாசத்துல உயர்ந்து நிற்கலையா? அப்படி ஒரு பாசத்தை உங்களால காட்ட முடியுமா? அது பரவாயில்லைங்க. தன் அண்ணன் விட்டு தன்னை விட்டு பிரிந்து போனான் வீடனன். எதிரணியில இருக்கான் வீடனன். அந்த வீடனன் ராமன் என்ன சொல்றான்? இத கும்பகர்ணன் வந்திருக்கானே, இவனை வேணா நம்ம பக்கம் கூப்பிட அப்படிங்கிறான். வரமாட்டேங்கிறான் சார், வரமாட்டேங்கிறான் கும்பகர்ணன். வரமாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, அது சாதாரண விஷயம். அது புலையுரு மரணம் எனக்கு புகழ் அதெல்லாம் கூட எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் ரெண்டாவது. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வீடனனை பார்த்து எவ்வளவு வீடனன் மேல அன்பு இருந்ததுன்னா, அவன் பாசம் இருந்தா எப்படி தெரியுமா சொல்லுவான்? அப்பா ராமா, என் அண்ணன் வீடனனை கோபித்தால் வீடனனை நிச்சயமாக கொலை செய்வான். கருத்திலா இறைவன் தீமை திருத்தலாம் ஆகி நன்றே திருத்தலாம். ஆனா அவனை திருத்த முடியாதுடா. அவன் என் தம்பியை கண்டா நிச்சயமா கொல்லுவான். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன், என்ன தெரியுமா? எனக்கு தெரிந்தது சாதி நெறி, என் தம்பிக்கு தெரிந்தது நீதி நெறி. எப்படி? நீதியால் வந்த நெடுந் தரும நெறி அலால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. ஆதியாய் அரச உரு கொண்ட வேதியாய். உன்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், என்ன தெரியுமா? என் அண்ணன் இவனை கொல்ல வந்தால் அவனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமையடா என்று ராமனிடத்திலே தன் தம்பியை அடைக்கலப்படுத்தினான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாசத்திலே உயர்ந்து நிற்கிறான் கும்பகர்ணன். அவன் பாசத்துக்கு ஈடு இணை உண்டா? அவனை போல ஒருவனை உங்களால் பார்க்க முடியுமா? நான் இது மாதிரி நிறைய சொல்லுவேன். இலங்கை தம்பியர்கள் பாசத்திலே உயர்ந்து நின்றார்கள். நீங்க சுத்தி சுத்தி சொன்னா ஒன்னு ரெண்டை தவிர சொல்ல முடியாது. நான் சுத்தி சுத்தி சொன்னா சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அத்தனை இருக்கு இங்க, அத்தனை இருக்கு இங்க. ஒரு இந்திரஜித்து தன் தம்பி மீது வைத்த பாசத்துக்கு ஈடு இணை உண்டா? நான் மட்டும் ஒன்ன அழிக்கலனா நான் ராவணனுக்கு பையனா பிறக்கலடா. ஏன் தெரியுமா? என் தம்பியை அழித்த உன்னை நான் அழித்தே தீருவேன். பாசத்தினுடைய உச்சத்திலே நின்றவர்கள் அவர்கள் அத்தனை பேர். நீங்க அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்பது அல்ல கேள்வி, யார் பாசத்திலே விஞ்சி நிற்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அது மட்டும் இல்ல, வீடனன் பொங்கிட்டான் சார். முடிச்சிடுறேன். வீடனன் பொங்கிட்டான் சார். கீழே விழுந்து இறந்து கிடக்கிறான் ராவணன். ராவணனை பார்க்கிறான் ராமன். சிரிச்சுட்டான் சார். போர்க்களத்தில் சிரிச்சுட்டான். இறந்தவனை பார்த்து சிரிக்கலாமா சார்? நாம் இதுக்கெல்லாம் போகிறோம்ல, துக்கம் கேட்க போகிறோம்ல, என்ன பண்ணுறோம்? இப்படி ஒரு துண்டை போட்டுட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? சிரிப்பு கிரிப்பு வந்துடக்கூடாதுன்னு இப்படி மூடிக்கிறதுக்காக தான். அங்கே போய் சிரிச்சா நல்லாவா இருக்கும்? அதனால தான் துண்டு போட்டு போகிறோம். அங்கே போய் இதுக்கு ஏதாவது சொல்ல போய் நமக்கு தடால்னு சிரிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ண? ஆமாம், அதனால ஒரு துண்டை போட்டு போவோம், டக்குன்னு வந்தால் இப்படி வாயை மூடிக்குவோம், அப்படிதானே? அதுதானே சார். ராமன் சிரிச்சுட்டான். என்னன்னு பார்த்தான் சார். ராமன் சொல்கிறான், சே இந்த மார்பில் புண்ணு இருந்தது சார் ராவணனுக்கு.
ஒரு புறம் இதுகிட்டு ஓடுனவனையா நான் கொண்டுட்டேன் அப்படின்னா சார் கொதிச்சுட்டான் சார் வீடனன் கொதிச்சுட்டான். யாரை பார்த்து சொன்ன? அண்ணனை பார்த்து. திசை ஆணைகளை தன்னுடைய மார்பில தாங்கி நின்றவன்டா. உன் அனுமன் விட்ட குத்துல அந்த தந்தமெல்லாம் இருந்தது பார், அது வெளியில போச்சு, அதனாலதான் காயமே தவிர இல்லைன்னா இந்த உலகத்துல என் அண்ணனை வெல்றதுக்கு ஆளுண்டா என்று தன் அண்ணனின் இறப்புக்கு அவன் சிரிக்கிறானே என்று கோபப்பட்டு நின்றவன் வீடனன் என்று சொன்னால் இலங்கை தம்பியர் தான் பாசத்தில் உயர்ந்து நின்றார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.